KIT, Kalaignar Karunanidhi Institute of Technology, an autonomous institution, Coimbatore. வணக்கம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ரோபோட்டிக்ஸ் லெபார்ட்டரியில் இருக்கோம். இது ஐஐடி பாம்பே இனிஷியேட் பண்ண ஒரு லெபார்ட்டரி. சமீபத்தில் IEEE அப்படிங்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொசைட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஆல் ஓவர் த வேர்ல்டு 364 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்திய அளவில் நம்ம நாட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி முதல் பரிசு வென்றிருக்கோம். இதில் பங்கேற்ற மற்ற நாடுகள், முக்கியமாக ஜப்பான், அவங்க 2வது பரிசும், பாகிஸ்தான் 3வது பரிசும் வாங்கியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதோட இறுதி சுற்றுக்கு தேர்வான நிலையிலையும் நம்ம காலேஜ் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் டீம் வந்து முதல் பரிசு வின் பண்ணது உண்மையாகவே நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். மாணவர் அணியோட ப்ராஜெக்ட் என்னென்னா அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்மூழ்கி. இது வந்து நம்ம நாட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேஸ்டு பேரிடர் மீட்பு குழு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னதுக்காக அவங்களுக்காக டிசைன் பண்ண அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம காலேஜில் யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதோட டிசைனுக்கு வந்து டசால்ட் சிஸ்டம்ஸோட கேட் லெபார்ட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபேப்ரிகேஷனுக்காக AICTE ஐடியா லெபார்ட்டரி நம்ம காலேஜில் இருக்குது. இதோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டிக்கெலாம் நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களோட லேப் அகாடமி வி ஹவ் யூஸ்ட். அது இல்லாமல் மற்ற டெஸ்டிங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்து இன்டெல் உன்னதி AI பவர்டு லெபார்ட்டரி, IoT பேஸ்டு CDAC லெபார்ட்டரி இதெல்லாம் நம்ம காலேஜில் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து எல்லா வசதிகளையும் எங்களுக்கு பண்ணி தந்த எங்கள் கல்லூரி நிறுவன தலைவர் ஐயா தமிழக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களுக்கும், எங்கள் துணைத் தலைவர் திருமதி இந்து முருகேசன் அம்மையார் அவர்களுக்கும் எங்களோட மாணவர் அணி தேங்க் பண்ணிக்கிறோம். நான் கிளாட்சன் பால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். நம்ம நாட்டில் வெள்ளம் வரும்போதோ இல்லை க்ளவுட் பர்ஸ்ட், சடன் ரெயின் வரும்போது நீர்க்கடியில் மக்கள் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளான ஏரி, ஆறு போன்ற இடங்களையும் மக்கள் விழுந்து போகும்போது, பொருட்கள் விழுந்து போகும்போதோ அவங்கள மீட்கிறது வந்து ஒரு கடினமான வேலையாக இருக்குது. இதுக்காக நாங்கள் ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோனை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன் மூலியமாக நீர்க்கடியில் போய் மக்கள் எங்கே இருக்காங்க, எங்கே மாட்டியிருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதுங்கிறத வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரோபோட்னால் 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் போக முடியும். இந்த ரோபோட்டில் இருக்கிற கேமரா மற்றும் சோனார் சிஸ்டம் மூலியமாக கலங்கான நீர்லேயும் எங்களால் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் நடத்த முடியும். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருக்கு உதவுக்க வகையில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டரில் இருக்கிற பைப்லைன்ஸை மானிட்டர் பண்ணுவோம், அணைகளை மானிட்டர் பண்ணுவோம், அண்டோட ரிசர்ச்சை கேரி பண்ணவும் இந்த ட்ரோன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான ஃபண்டிங், அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், நாங்கள் ஜப்பான் போயிட்டு வரக்கும் எங்கள் கல்லூரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் டெவலப் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ப்ராஜெக்ட்டில் ஏறத்தாழ ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணோம். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல், CSBS, AIDSன்னு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஏறத்தாழ ₹1,50,000 செலவாச்சு. இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதிக நம்பர்ஸில் உற்பத்தி பண்ணும்போது இன்னும் இதை ப்ரைஸ் கம்மி பண்ண முடியும். இதை NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோட சீஃப் கமாண்டன்ட் பார்த்து இதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இன்னும் அவங்க கூட நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என் பேர் அபினேஷ், 3rd இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த வருஷம் IEEE நடத்தின ரோபோட்டிக்ஸ் காம்படிஷனில் தேசிய அளவிலான போட்டியில் வந்து நாங்கள் கடலாமையை வந்து பயோமிமிக் பண்ணி இந்த ரோபோட்டை நாங்கள் வடிவமைத்திருந்தோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ்லாம் வந்து எங்களுக்கு சில சஜஷன்ஸ், அப்புறம் இன்புட்ஸ்லாம் கொடுத்த பிறகு நாங்கள் இன்னும் இந்த ரோபோட்டை வந்து பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக நாங்கள் திருக்கை மீனை வந்து பயோமிமிக் பண்ணி இந்த ரோபோட்டை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இந்த ரோபோட்டை நாங்கள் வடிவமைக்கும் போது ஃபவுண்டர் சேர்மன் திரு பொங்கலூர் பழனிசாமி ஐயா வந்து எங்கள் லேபுக்கு வந்து விசிட் பண்ணி சில ஐடியாஸ், சில சஜஷன்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்த பிறகு எங்கள் லேப்லேயே வந்து நாங்கள் இதை வந்து 3D பிரிண்ட் பண்ணி இந்த ரோபோட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ரோபோட்டை வந்து நம்ம ஹைட்ரோடைனமிக் டிசைனாக வந்து வடிவமைச்சிருக்கோம். இதனால் நம்மளால் தண்ணி கொடியில் வந்து ட்ராக் ஃபோர்ஸ் வந்து நம்ம டிராஸ்டிக்காக வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதனால் ஈஸியாக வந்து மேனுவர் பண்ணி தண்ணி கொடியில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அப்புறம் நாங்கள் USBL டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அல்ட்ரா ஷார்ட் பேஸ் லைன் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தண்ணிக்கடியில் GPS ஒர்க் ஆகிற பட்சத்தில் வந்து எங்கே நம்மளோட ரோபோட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மேப்பில் வந்து நம்ம ஓவர்லே பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு ஒரு இன்டர்டிசிப்ளினரி டீமாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துக்கும் போது ஒரு இன்டர்டிசிப்ளினரி டீமாக இருக்கும்போது ஒவ்வொரு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸும் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டொமைன், இப்போ சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் இருக்கிற எனக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் நாலேஜ், அந்த ஒரு இன்சைட்ஸ் எனக்கு கிடைக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் எனக்கு வந்து கிடைக்குது. இப்போ நாங்கள் செஞ்ச இந்த ப்ராஜெக்ட்டை கூட வந்து நாங்கள் ஒரு
ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவாக எடுக்கலான்னு இருக்கிறோம். அது எங்கள் டாக்டர் வித்யா இன்குபேஷன் சென்டர் எங்கள் காலேஜ்லேயே வந்து இன்குபேட் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம். எங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செல் வந்து 24/7 வந்து இயங்குது. எங்கள் ஹாஸ்டல்ஸ் வந்து இன் கேம்பஸ்லேயே இருக்கிறனால போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இதை 24/7 எங்களால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது. எந்த ஒரு ஜெண்டர் பயாஸும் இல்லாமல் வந்து போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இது ஹார்ட்வேர் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால கேர்ள்ஸ் வர முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. கேர்ள்ஸ்க்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறனால வந்துட்டு we are really able to prove ourselves. Anushri, Laxan Paul, Gayalanti, Team represents the Madras section.